வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிதுனம் ராசி அப்படின்றது உபய ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க. அது மட்டும் அல்லாது காலபுருஷ தத்துவனுக்கு 3வது ராசியாவும் வருவீங்க. இப்போ புனர்பூசம் நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் முதல் 3 பாதத்து நண்பர்களுக்கு அதிபதி நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த புரட்டாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்லையும் இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு மணி டிரான்சாக்ஷன் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக ஏற்படுவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு பண்ணோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு. உண்மையை சொன்னோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு இப்போ ராகு குருவுடன் சேர்ந்து கலவையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னா பங்கு சந்தையில் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இது ஷேர் மார்க்கெட் அப்படின்றது சூதாட்ட களம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஃபுல் ரிஸ்க்ன்றது மொத்தமாகவே உங்களை சார்ந்தது மட்டும்தாங்க. அதில் ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுக்கு தான் சேரும். அதே சமயம் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் டோட்டலாக உங்களுடைய ஓன் ரிஸ்க் மட்டும்தாங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் நம்மளுடைய புனர்பூசம் நட்சத்திரம் முதல் 3 பாதத்து நண்பர்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் சுக்கிரனுக்கு செட் ஆகக்கூடிய இடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தாங்க. இந்த இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரோ அவங்க எதனா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100% அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் இப்போ கேத்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல கேத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல உயரத்திற்கு ரீச் ஆவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்போ நார்மலாக நம்மளுடைய கேத்து அவர் சர்ப்ப கிரகம் ஆச்சுங்களே, அப்போ இது எப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நினச்சது கரெக்டு தாங்க. ஆனால் அதே சமயம் குருவோட பார்வை இப்போ 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால 100% உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தனமா மிக சிறப்பாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக
உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் வந்து விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்து பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ வந்து சனீஸ்வரர் உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைப்பதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தந்தை சொத்து வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. தற்சமயம் வந்து புதன் கிரகம் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த இடம் புதனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றது ஐதீகங்க. ஆனாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பகச்சிக்காமல் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் நீங்கள் எதிர்பார்த்த உயர் அதிகாரி பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக 100% உங்களுக்கு வந்து திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங் அதெல்லாம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாது ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் லவ் பண்ணிட்டு இருப்பதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் மற்றும் தொழில் சாந்தம் வந்து நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கருத்து வேறுபாடுகள்னால அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நிறைய நண்பர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மனக்கவலை பார்த்தீங்கன்னா திருமண தடைங்க. எங்களுக்கு வயது வந்து திருமண வயது வந்து தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல, எங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட நிறைய நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும்
இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து இப்போ 100 நண்பர்கள் வந்து புனர்பூசம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் 70 பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் 30 பேருக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நடக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு